டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ அண்ட் பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிட்ரிகன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரியிலிருந்து கேட்கப்பட்ட இந்த 10 கேள்விகளை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம 2023ல கேட்ட கேள்விகள் அனைத்தையுமே நம்ம சப்ஜெக்ட் வைஸ் வந்து டீகோட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு தனியாக பிரிச்சு, அது ஒவ்வொன்றும் ஸ்கூல் புக்ஸ்ல எந்த பாடத்துல இருந்து வந்திருக்கு, இந்த லெசனை நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் தனித்தனியாக டீகோட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம 2023ல கரண்ட் அஃபேர்ஸ் 7 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த 7 கொஸ்டின் எதை பேஸ் பண்ணிலாம் வந்திருக்கு அப்படின்ற வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, எஸ்ஐ 2025 இந்த எக்ஸாம்ல நடந்த எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, அந்த கேள்விகள் புக் சோர்ஸ் எங்கெங்க இருக்கு, புக் ப்ரூஃபோட நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்தேவும் 2025க்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்டோடைய டிஸ்கிரிப்ஷன், இந்த பிளேலிஸ்டோடைய வீடியோ லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் தர்றோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 2023 ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வேலூர் புரட்சி, கோல் கிளர்ச்சி, பெருங்கலகம், கர்நீல சாய் கிளர்ச்சி, வேலூர் ரிவோல்ட், கோல் ரிவோல்ட், த கிரேட் ரிபெலியன், இண்டிகோ ரிவோல்ட், இது எல்லாமே மக்களின் புரட்சிகள் அப்படின்ற பாடத்துல இருந்தும், அது மட்டும் இல்லாமல் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களின் தோற்றம் அப்படின்ற பாடத்துல வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வேலூர் புரட்சி, பெருங்கலகம் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட்ல மக்களின் புரட்சி அப்படின்ற ஒரு பாடம் இருக்கு. இதுல இது ரெண்டையும் பத்தி ரொம்ப டீடைலா கொடுத்துருப்பாங்க. ஆனா நமக்கு இயர் மட்டும் நான் பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோல் கிளர்ச்சி, கர்நீல சாய் கிளர்ச்சி இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல காலனி 7வது பாடம், ஹிஸ்டரியில 7வது பாடம், காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களின் தோற்றம் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும். காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களின் தோற்றம். இந்த பாடத்துல இருந்து தான் இந்த ரெண்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இது 68, 69 நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனீங்க. 1969 தான். இந்த கொஸ்டின் வந்து 68ல மசோதா தாக்கல் பண்ணியிருப்பாங்க. 69ல தான் சட்டப்படி நடைமுறைக்கு வரும். 69ல தான் இதை அறிஞர் அண்ணா அப்படின்றவர், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், இந்த பெயர் மாற்றத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இது எங்க இருக்கு ஸ்கூல் புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற பாடத்துல இருக்கு. தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த பாடத்துல இருந்து தான் இந்த கொஸ்டின் இருக்கு. இதுல திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு, அந்த மொழி போர், இதை பத்திலாம் ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன? திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை பெயர் கேசரி, இன்னொன்று மராட்டா அப்படின்னு 2 பத்திரிகை இருக்கும். கேசரி அப்படின்றது மராத்திய மொழியில, அவருடைய தாய்மொழி வந்து மராத்தி, அந்த மராத்திய மொழியில எழுதிய பத்திரிகை பெயர் கேசரி. மராட்டா அப்படின்ற பத்திரிகை வந்து ஆங்கில மொழியில வெளியிடப்பட்ட பத்திரிகை. அந்த பத்திரிகையின் பெயர் மராட்டா, ஆனா இது வந்து ஆங்கில மொழியில வெளியிட்டிருப்பாங்க. இந்த திலகர் ரிலேட்டடா இவங்க எல்லாருமே எதுல வருவாங்கன்னா, தீவிரவாதிகள், தேசிய மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படின்னு சுதந்திர போராட்ட வீரர்களை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த திலகர் ரிலேட்டடா நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட்ல, 10th ஸ்டாண்டர்ட்ல சுதேசி இயக்கம் வர்றப்ப திலகர் ரிலேட்டடா வரும். இந்த அவருடைய பத்திரிகைகள் எல்லாமே ரொம்ப டீடைல் எங்க கொடுத்துருக்காங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட்ல 2வது பாடம், ஹிஸ்டரியில 2வது பாடம், தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும். இந்த பாடத்துல இருந்து தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ற பாடத்துல தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிருத்விராஜ் சௌஹான், குத்புதீன் ஐபக், செங்கிஸ்கான், கிசிர்கான் இவங்க எல்லாருமே டெல்லி சுல்தான் பீரியட்ல வர்றவங்க. இந்த டெல்லி சுல்தான் பீரியட்ல யார் யாரு எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க, இல்ல மத்தவங்க யாரு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். பிருத்விராஜ் சௌஹான் அப்படின்றவர் ஒரு ராஜபுத்திரர், குத்புதீன் ஐபக் அப்படின்றவங்க அடிமை வம்சம், செங்கிஸ்கான் இவர் வந்து மங்கோலியர். டெல்லி சுல்தான் இந்திய பகுதியில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்ப மத்திய ஆசிய பகுதியிலிருந்து வலிமை மிக்க படையா இருந்தது இந்த மங்கோலியர் படை. கிசிர்கான் அப்படின்றவங்க இந்த சையது வம்சம். இந்த டெல்லி சுல்தான் ரிலேட்டடா நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட்ல 4th லெசன் நம்பர் 4 இதுல டெல்லி சுல்தான் பத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம 11th ஸ்டாண்டர்ட்ல அரேபியர் மற்றும் துருக்கியர் வருகை, அரேபியர் மற்றும் துருக்கியர் வருகை இந்த பாடத்திலையும் டெல்லி சுல்தானை பத்தி டீடைலா கொடுத்துருப்பாங்க. ஆனா நமக்கு எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் கூட, இப்ப இந்த 11th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சீங்கனாலே இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஆனா அதனுடைய எக்ஸ்பென்ஷன் ஒரு டீடைலா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th 12th இருக்கும். அதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல கொஸ்டின் வந்து 11th 12th பக்கமும் போறாங்க. நெக்ஸ்ட், யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னா, 2ஆம் சந்திரகுப்தர். இது எல்லாருக்குமே தெரியும். இவங்க என்ன அப்படின்னா குப்த வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த குப்தர்கள் ரிலேட்டடா ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட்லயும் 10th லெசன்ல குப்தர்கள் பத்தி இருக்கும். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல 7th லெசன் அதுவும் இந்த குப்தர்களை பத்தி இருக்கும். இந்த 2 பாடம் படிச்சாலே நம்ம குப்தர்கள் பத்தி ஓரளவு பார்த்துடலாம். ஆனா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசன் லெவல்ல தான் 2023ல கேட்டிருக்காங்க. இப்போ 2025ல கொஞ்சம் டெப்தா தான் கேட்டிருக்காங்க எல்லா கொஸ்டினுமே. ஸோ நம்ம 11th 12th படிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1565 தலைக்கோட்டை போரில் தக்கானா சுல்தான்களின் கூட்டுப்படை விஜயநகர அரசை தோற்கடித்தனர். இது கரெக்ட் தான்.
விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது. ரெண்டுமே சரி. இது எல்லாமே விஜயநகரம், பாமினி இந்த பேரரசுகளை பத்தி படிச்சோம்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இது ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல 5th லெசன் விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள் அப்படின்ற லெசன் இருக்கும். மற்றும் பாமினி அரசுகள். இதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல 12th லெசனும் இந்த விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள் இதை பத்தி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்து இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முகலாயர்கள் ரிலேட்டடா ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல 6th லெசன்ல இருக்கு. லெசன் நம்பர் 6 இது முகலாய பேரரசு பத்தி சொல்லுது. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல லெசன் நம்பர் 14 இது ரெண்டுமே முகலாய பேரரசு இதை பத்தி தான் டீட்டெயிலாக சொல்லுது. ஃபர்ஸ்ட் இந்த 10th லெவலுக்குள்ள இருக்கிற நமக்கு ஏற்கனவே கொஸ்டின் ஏரியா எங்க இருக்கோ அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு டைம் இருந்தா நீங்க 11th 12th படிக்கலாம். அடுத்து ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ரயத் என்றால் விவசாயி என்று பொருள். இதுலதான் ஜமீன்தாரி, ரயத்வாரி, மகள்வாரி இந்த 3 முறையை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ரயத் அப்படின்னா விவசாயி என்று பொருள். இது ரெண்டுமே சரிதான். மகள் அப்படின்னா கிராமம். சரிங்களா? இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டடா ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கு. கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் இந்த லெசன்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் கூழாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் வரும். அது மட்டும் இல்லாம இது ஹிஸ்டரி ரிலேட்டடா வரதுனால தமிழ்நாடு தொல்லியல் சான்றுகள் ரிலேட்டடா வரதுனால இந்த ஹிஸ்டரியில நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள தொல்லியல் அகலாய்வு சான்றுகள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும். இங்க கூழாங்குறிச்சி கல்வெட்டு அப்படின்றது சிவகங்கை. இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் யார் அப்படின்னா போர்த்துகீசியர். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த போர்த்துகீசியர், பிரெஞ்சுக்காரர், டேனிஷார், டச்சுக்காரர் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னா ஐரோப்பியர் வருகை அப்படின்ற ஒரு பாடத்துல இருக்கும். இந்த ஐரோப்பியர் வருகை எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட்ல ஐரோப்பியர் வருகை இருக்கு. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல 16ஆம் பாடம் இந்த 2 இடத்துலயுமே இந்த ஐரோப்பியர் வருகை பத்தி இருக்கு. இதுல இருந்து தான் இது எல்லாமே பேசிக் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் வந்து வணிக உறவை நிறுவனம் போர்ச்சுகீசியர் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த எல்லா கொஸ்டினுமே நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். இது மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் ஹிஸ்டரி மட்டும் இப்போ பார்த்துருக்கோம். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொஸ்டின்ஸ் எங்க இருந்து கேட்டிருக்காங்க, நம்ம எந்த ஏரியாலாம் கவர் பண்ணணும் அப்படின்னு இந்த 2023 பார்த்துருவோம். 2025க்கான எல்லா சப்ஜெக்ட் வைஸ் பிளேலிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். இதை பார்த்துட்டு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு எந்தெந்த கொஸ்டின் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது எஸ்ஏ எக்ஸாம் படிச்சிட்டு இருக்காங்க இல்ல பிசி எக்ஸாம் படிச்சிருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.